கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்க மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளிலே தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் இக்னேசியஸ் லயோலா. இவருடைய காலம் 1491 முதல் 1556 வருடம் முடிய. இவருடைய நாடு ஸ்பெயின், இவருடைய தரிசன பூமி ரோம். 1521 ஆண்டு மே 19 நாள் ஸ்பெயின் தேசத்து கோட்டையில் துப்பாக்கி ஏந்தியவராக நின்று கொண்டிருந்தார் இக்னேசியஸ். பிரெஞ்சு படையின் அதிரடி தாக்குதல் திடீரென தொடர்ந்தது. எதிரிகளின் துப்பாக்கி குண்டு கொண்டு அவர் காலை பதம் பார்க்க முடவரானார். மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் புனிதர்களின் வரலாற்றை படித்ததினால் மனதில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. தன் வாழ்வை திருப்பணிக்கு அர்ப்பணித்தார். இறைவனின் மிக பெரும் மகிமைக்காக உழைக்க வேண்டும் என்பது அவரது அசைக்க முடியாத குறிக்கோளாக மாறியது. மன்ரேசா என்ற குகையில் தங்கி தவ முயற்சிகளை மேற்கொண்டார். தாம் வெற்றி கண்ட ஞான முயற்சிகளை எழுத்து வடிவில் கொண்டு வந்தார். முழுமையான மாற்றத்திற்கு பின் ரோம் நாட்டிற்கு சென்று 11 ஆண்டுகள் லத்தீன் மொழியை கற்றார். ஏழ்மை, கற்பு ஆகிய இரு வார்த்தைகளின் அடிப்படையில் இயேசு சபை என்ற துறவரத்தை ஆரம்பித்தார். கீழ்ப்படிதல் இச்சபையின் அச்சாணியாக காணப்பட்டது. 1002 உறுப்பினர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட அச்சபை இன்று ஏறத்தாழ 27,000 உறுப்பினர்களை கொண்டு உலகமெங்கிலும் செயல்பட்டு வருகின்றது. இக்னேசியஸ் தவறி விழுந்த பெண்களுக்கு இல்லம் அமைத்ததும், நோயுற்றோரை பராமரித்ததும், தியானங்களை கற்றுக்கொள்ளும் பாமரருக்கு படித்தோருக்கும் போதனைகள் செய்ததும் அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தினர். இறைவனுடன் உறவாடி கவலைகளை முற்றும் மறந்து அமைதியில் என்றும் நிலைத்து நின்று எண்ணிருந்த புதுமைகளை செய்த இவர் இதே நாள் ஜூலை 31 1556 ஆண்டு நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார். புனித சவேரியாரை இந்தியாவிற்கு தந்த பெருமை இக்னேசியஸே சாரும் என்பதில் ஐயமில்லை. அன்பானவர்களே, உமது வாழ்வின் குறிக்கோளாக நீவிர் பின்பற்றுவது என்ன? இக்னேசியஸ் இவ்விதமாக சொல்லுகிறார்: கொடுப்பதற்கு கற்றுத்தாரும், ஆனால் எவ்வளவு கொடுக்கிறோம் என்று எண்ணிடாமல் கொடுப்பதற்கு. அன்பானவர்களே, இந்த இக்னேசியஸ் ஒரு போர் வீரனாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து போரில் ஏற்பட்ட காயத்து நிமித்தம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய அன்பை தன் வாழ்வில் ருசித்துக் கொண்டார். இயேசுவின் அன்பை இந்த உலகுக்கு சொல்ல வேண்டும் என்று ஊழியத்துக் கண்டு தன்னை அர்ப்பணித்து அவர் புறப்பட்டுச் சென்றார். ஆம், பரிசுத்தம், கீழ்ப்படிதல், எளிமையான வாழ்வு, இதுவே இவருடைய கொள்கை. இயேசு இதை போதித்திருக்கின்றார். இதை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் கையாள வேண்டும் என்று சொல்லி இயேசு சபை என்ற ஒரு சபையை ஆரம்பித்து, அது ஆரம்ப நாட்களிலே 1002 பேரோடு கூட ஆரம்பித்த அந்த சபை கிட்டத்தட்ட 27,000 உறுப்பினர்களை கொண்டு உலகமெங்கும் செயல்படும் வரைக்கு அதை அவர் வளர்ச்சியின் பாதையிலே வழிநடத்தி சென்றிருக்கின்றார். அன்பானவர்களே, தன் வாழ்வில் பெற்ற இன்பத்தை மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள் இயேசு அனல் மூட்டுகிறார். இதை நாம் அடக்கி வைக்காமல் துரிதமாக சென்று இயேசுவின் அன்பை உலகுக்குச் சொல்வோம். ஆம், அதுவே கிறிஸ்து இயேசு நம்மில் கொண்டிருக்கிற சிந்தையாக இருக்கின்றது. இந்த இக்னேசியஸ் ஆதரவற்ற பிள்ளைகள், நோயுற்ற பிள்ளைகள் என்று அவர்களெல்லாம் ஆதரித்தும் பராமரித்தும் அவர்களுக்கான தேவைகளை சந்தித்தும் அவர்களுக்கு இயேசுவின் போதனைகளையும் இவர் சொல்லியிருக்கின்றார். நாமும் இப்படிப்பட்ட செய்கைகளை செய்வோம், நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 2 சாமுவேல் 17 அதிகாரம், எரேமியா 21 அதிகாரம், ரோமர்
7, 8 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.